சரவணபவாய நமः. பிள்ளையே, நீ அதிகம் என்னிடம் வேண்டவில்லை. நீ அமைதியாக என்னை நம்பினாய். அந்த நம்பிக்கைதான் முருகனுக்கு போதுமானது. வார்த்தைகள் இல்லாமல் நம்பிய உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். உன் நம்பிக்கை உன் பாதுகாப்பு. உனக்கு வேண்டியதை விரைவில் தருவேன். பிள்ளையே, எல்லோருக்கும் இந்த போராட்டத்தை நான் கொடுக்கவில்லை, உனக்கு மட்டும்தான். ஏனெனில் முருகன் உன்னை சாதாரண வாழ்க்கைக்கு அழைக்கவில்லை. நீ தாங்கிய அளவே உன் அளவுகோல். உன் சோதனை உன் அழைப்பு. அதற்கு நீ பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறாய். விரைவில் அதற்கான பலனை முழுவதும் பெறுவாய். பிள்ளை, உன் வலி அர்த்தமற்றது இல்லை. அது உன்னை உறுதியாக்க பயன்படுத்தப்பட்ட ஒன்று. நான் உன் கண்ணீரை கருணையாக மாற்றி உன் வாழ்க்கைக்கு ஒரு நோக்கத்தை எழுதியிருக்கிறேன். அதனால்தான் நீ இன்னும் விடாமல் போராடுகிறாய். உன் வலி உன் பணியாக மாறும். முருகன் நான் உன் துணையாக இருப்பேன். வாழ்க்கையில் தொடக்கத்தில் என்னவாக இருக்கிறாய் என்பது முக்கியமல்ல, கடைசியில் எப்படி வாழ்கிறாய் என்பது முக்கியம். அதை மட்டும் நினைவில் வைத்து முன்னேறு. நிச்சயம் வெற்றி பெறுவாய். நீ எதிர்பார்க்க முடியாத அளவு செல்வ வளமும் மன நிம்மதியும் உன்னை தேடி வர இருக்கிறது. அந்த நொடி என்னை காணும் இந்த நொடியாகவும் உனக்கு மாறலாம். பிள்ளையே, உன் வாழ்வில் நான் எப்போதோ வந்துவிட்டேன். ஆனாலும் உனக்கு சந்தேகம் தீர்ந்தபாடில்லை. இடையிடையே என்னையே நீ சோதிக்கிறாய். நானும் உனக்கு நிரூபிக்கிறேன். இனியாவது ஒரு துளியும் சந்தேகமின்றி என் மீது நம்பிக்கையை வை. உன் வாழ்வின் எல்லா உறவாக நான் இருப்பேன். என் வழிகாட்டுதல் படி செல். நீ மகிழ்ச்சியாக இருக்க பிறந்த பிள்ளை, மகிழ்ச்சியாக இரு. முருகன் உன்னுடனே இருக்கிறேன். பிள்ளையே, இத்தனை நாட்களாக உன் வீட்டில் வேண்டாத செலவுகள் தொடர்ந்தது. நீ எவ்வளவு சேமிக்க நினைத்தாலும் கையில் வந்த பணம் தெரியாமல் செலவாகிக் கொண்டே இருக்கிறது. இதற்கு காரணம் நீயல்ல, நேரத்தின் சூழ்நிலைகளும் கிரகங்களின் சுழலும் அமைதியில்லை என்பதுமே. ஆனால் பிள்ளையே, அந்த காலம் இப்போது முடிவுக்கு வருகிறது. இனி உன் வீட்டில் தேவையற்ற செலவுகள் நிற்கப் போகிறது. ஒவ்வொரு ரூபாயும் மதிப்புடன் தங்கும். உன் கையிலே வந்தது மீண்டும் கையில் இருந்து செல்லாமல் காப்பாற்றி வைக்கிறேன். செய்கிற வேலையில் எவ்வளவு உழைப்பை போட்டாலும் லாபம் வரவில்லை என்று சலிப்புடன் நின்றாய். ஆனால் அந்த ஏமாற்றமும் இனி முடிகிறது. இனி செய்யும் ஒவ்வொரு முயற்சியும் வீணாகாமல் பலன் தரும். உன் உழைப்புக்கு தக்க உயர்வும் பாதையில் காத்திருக்கிறது. உடலில் இருந்த குறைபாடுகளும் மனதின் வேதனைகளும் நீங்கி நலமோடு வாழப் போகிறாய். நம்பிக்கையோடு இரு. என் பிள்ளையே, நீ உன் தவறுகளுக்கு எப்போது என்னிடம் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டாயோ அப்போதே அவைகளை மன்னித்து விட்டேன். மீண்டும் அந்த தவறுகளை நினைத்து வருந்த வேண்டாம். நீ எடுக்கும் முடிவுகளில் எப்போதும் போல் உறுதியாக இரு. எந்த குழப்பமும் வேண்டாம். உனக்குள் நல்ல திறமைகள் உள்ளன. வெளிப்படுத்த சரியான வாய்ப்பு அமையாமல் இருந்து வந்தது. இனி அதற்கான வாய்ப்பு வரும். மனம் தளராதே. நான் உன்னை கைவிடவில்லை. நான் உன்னோடுதான் இருக்கிறேன். நீ தைரியமாக உன் முடிவுகளை செயல்படுத்தி நிம்மதியாக வாழ்க்கையை வாழ நான் துணையாக இருப்பேன். நீ நலமாக வாழ்வாய். உன் பாதையில் தொடர்ந்து செல். அன்பு பிள்ளையே, 1000 துன்பங்கள் வந்தாலும் நீ என்னை அப்பா என்று அழைக்கிறாய். அந்த ஒரு அழைப்பு எனக்கு எல்லா உலகங்களையும் விட இனிமையானது. ஐந்தறிவு கொண்ட உயிரே தன் பிள்ளையை ஒருபோதும் கைவிடுவதில்லை. அப்படியிருக்க நான் பரமபொருளான இந்த முருகன் உன்னை எப்படி கைவிட முடியும்? உனக்கு கஷ்டம் வந்தால் அது எனக்கும் வலி தருகிறது. உன்னை துன்பப்படுத்தி நான் ஆனந்தம் காண்கிறேன் என்று நினைப்பது மிகப்பெரிய தவறு. பிள்ளையே, உன் ஒவ்வொரு துயரத்திலும் நானும் உன்னுடன் இருக்கிறேன். நீ சோர்ந்து போகாதே. உனது துன்பம் முடிவடையும் தருணம் அருகில்தான் உள்ளது. நம்பிக்கை வைத்திரு. நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். உன் மனம் ஓய்வை நாடுகிறது. நீ எப்போதும் பிறருக்காக ஓடிக்கொண்டிருக்கிறாய். ஆனால் உனக்காக ஒரு நிமிடம் கூட நிற்க மறக்கிறாய். உன்னை மதித்து உனக்காக நேரம் ஒதுக்கி உன் உள்ளத்தை வளர்த்து கொண்டால் அமைதி தானாகவே உன் உள்ளத்தில் மலரும். சுய கவனிப்பு என்பது சுயநலம் அல்ல, அது உன் ஆன்மாவை போற்றும் ஒரு தெய்வீக வழிபாடு. உனக்காக ஒரு சிறுநேரம் ஒதுக்கு பிள்ளையே, அதில் நான் இருப்பேன். உனக்கு அமைதி, ஆற்றல், ஆனந்தம் அனைத்தையும் அளிப்பேன். வாழ்க்கை நன்றாக செல்லும் போது மனிதர்களின் அன்பில் நீ மிதக்கிறாய். ஆனால் வாழ்க்கை சிதறடிக்கும் போது தான் அப்பா முருகனின் அன்பை தேடி வருகிறாய். உண்மையில் வாழ்வின் ஒவ்வொரு தருணத்திலும் இந்த முருகனின் அன்பை நாடியிருப்பவர்கள் ஒருபோதும் இழப்பை சந்திப்பதில்லை. அவர்களுக்கு எந்த நாளும் தனிமையில்லை. ஏனெனில் நான் எப்போதும் அருகிலேயே இருப்பேன். பிள்ளையே, தன்னம்பிக்கை தரும் வார்த்தைகள் அல்லது ஆறுதல் தேட வேண்டியதில்லை. நீ உண்மையாய் என்னை நினைத்தாலே உன் உள்ளத்தில் அமைதி பிறக்கும். நான் உன் ஒவ்வொரு மூச்சிலும் ஒவ்வொரு பயணத்திலும் உன்னுடன் இருக்கிறேன். உன் மனம் நிம்மதியாகட்டும். நான் உன் வழிகாட்டி. நானே உன் உற்ற துணையாக இருப்பேன். பிள்ளையே, உன் மனசு எத்தனை தடவை உடைந்ததோ அவ்வளவு தடவையும் நான் அதை மீண்டும் சேர்த்து வைத்திருக்கிறேன். நீ நம்பியவர்கள் துரோகம் செய்தது அவர்கள் தவறு அல்ல, அது உன் கர்மத்தின் பாடம். நீ யாரையும் நம்ப வேண்டாம் என்பதற்காக அல்ல, என்னை மட்டுமே முழுமையாக நம்ப வேண்டும் என்பதற்காகவே அந்த அனுபவங்கள் வந்தன. அணு அணுவாய் சிதைவதை விட ஒரே அடியாக விழுந்து எழுந்து நிற்கும் வலிமை உனக்கு இருக்கிறது. உன் கண்ணீர் வீணில்லை, உன் வெற்றியாக மாறும். இனி உனக்கு துணை நானே, மனிதர்களிடம் அல்ல. என் பாதத்தில் மட்டும் நம்பிக்கை வை, அதுவே உனக்கு வாழ்வின் உண்மையான பாதுகாப்பு.
பிள்ளையே, உன்னை வாழ்த்த மனம் இல்லாதவர்கள் உன் வாழ்க்கையில் இருப்பார்கள். அதை பற்றி கவலைப்படாதே. நீ எதை செய்தாலும் அதில் ஒரு குறையை கண்டுபிடிக்கக்கூடிய மனிதர்களும் இருந்து கொண்டுதான் இருப்பார்கள். அதையும் பெரிதாக எடுத்துக்கொள்ளாதே. உன் லட்சியம் எதுவோ அதை நோக்கி பயணம் செய். ஏனெனில் உன் பாதையை நான் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறேன். உன் உண்மையான முயற்சி தான் உன்னை வெற்றியடைய செய்யும். உன் நம்பிக்கையாலும் உன் உழைப்பாலும் தான் உன் எதிர்காலம் அமைக்கப்படும் என்பதை நினைவில் கொள். வாழ்க்கை இன்றுதான் புதிதாக ஆரம்பித்ததாக எண்ணி முருகனின் துணையோடு தைரியமாக மீண்டும் களத்தில் இறங்கு. இப்போது வருகின்ற முன்னேற்றத்தை யாரும் தடுக்க முடியாது. உன்னிடம் இருந்து ஒன்று விலகினால் அது 10ஆக பெருகி உன்னிடமே திரும்ப வரும். இன்று முதல் உன் பண பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வு வரும். உனக்கு உதவ ஒரு சிலரை அனுப்பி இருக்கிறேன். அவர்கள் நிலைமையை சரி செய்ய உதவுவார்கள். விரைவில் உனக்கு வேண்டிய பணம் வரும். கடன் பிரச்சனை தீரும். மனதார ஓம் முருகா என்று ஒருமுறை கூறு. பிள்ளையே, உன் மனதுக்கு ஆறுதலாகவும் உன் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாகவும் உன் அப்பா முருகன் இருக்கும் பொழுது ஒரு நாளும் நீ தளர்ந்து விடக்கூடாது. உன் வாழ்க்கைக்கு மிக அவசியமானது பொருளாதாரம். அதை தேடி நீ ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு எல்லை கோட்டை எல்லாம் நீ அமைக்கக்கூடாது. உன் கால்கள் உறுதிப்படும் வரை நீ உழைத்துக் கொண்டு இரு. உனக்கு அனைத்து செல்வத்தையும் அள்ளித்தருவேன். இன்று நீ படும் துயரம் நாளை உன்னை மகிழ்விப்பதற்காகத்தான். இன்று ஓயாத முயற்சியும் இடைவிடாத உழைப்பும் தான் உனது நாளையே ஓய்வுறும் நேரம். மகிழ்வுடன் வாழ வேண்டும் என்றால் இன்று நீ ஓய்வில்லாமல் ஓட கற்றுக்கொள்ள வேண்டும். நீ ஓடிக்கொண்டிருப்பதால் உனக்கு களைப்பு ஏற்படும் என்று நினைத்துவிடாதே. உன்னை களைப்பு இல்லாமல் வழிநடத்ததான் நான் உன்னுடன் இருக்கிறேன். பிள்ளையே, நல்ல எதிர்காலத்தை உருவாக்கும் பாதையில் வரும் விமர்சனங்களும் அவமானங்களும் உன் மனதை சிக்க வைக்க மாயவலை போல வரும். ஆனால் நீ உணர்ச்சி வசப்பட்டு நடந்தால் அதில் சிக்கிக்கொள்வாய். எனவே நினைவில் கொள், பொறுமை அவசியம். நான் உன் அப்பா முருகன் முன்கூட்டியே உனக்கு உணர்த்துகிறேன். யாரேனும் காரணமின்றி உன்னை விமர்சித்தாலும் அமைதியாக கடந்து செல். உன்னால் இயன்றதை குறைவின்றி செய். அந்த விமர்சனமே நாளை உன் வெற்றியாக மாறும். நான் உன்னை காக்கிறேன். உன் உள்ளத்தை தெளிவாக வை. பிள்ளையே, நீ அருகில் இருக்கும்போது உன்னை யாரும் கவனிக்காமல் போகலாம். ஆனால் நீ தொலைவில் சென்ற பிறகுதான் உன் மதிப்பை அவர்கள் உணர்வார்கள். அதற்காக அவர்களை நினைத்து உன் நாட்களை வீணாக்காதே. பிறர் பார்வைக்காக வாழும் வாழ்க்கை உனக்கு தேவையில்லை. நான் உனக்கு கொடுத்த இந்த வாழ்வு உனக்காகவே இருக்கிறது. ஆகையால் யாருக்காகவும் அல்ல, உனக்காகவே வாழ்ந்து காட்டு. மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக பட்ட அவமானங்களை ஞாபகம் வைத்துக் கொண்டு அவர்களுக்காக வாழ்வதற்கு நீ போராடுவது நியாயம் இல்லை. உனக்கு தந்த வாழ்க்கையை மன அமைதியோடும் மனநிறைவோடும் வாழ வேண்டும் என் அன்பு பிள்ளையே. எத்தனையோ துயரங்களையும் சோதனைகளையும் நீ தைரியமாக கடந்து வந்துவிட்டாய். இப்போது அந்த இருள் எல்லாம் முடிந்து உன் வாழ்க்கையில் பொற்காலம் தொடங்கப் போகிறது. உன்னை வாழவே கூடாது என்று நினைத்தவர்கள் கூட உன் வெற்றியின் ஒளியால் ஆச்சரியப்படுவார்கள். நீ அவர்களின் கண் முன்பே ஜொலிப்பாய். இந்த முருகனின் வேல் உனக்கு பாதுகாப்பும் வெற்றியும் தரும். மனதில் நம்பிக்கை வை. சந்தோஷமாக இரு. ஓம் சரவணபவாய நமஹ.